பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த வார்த்தைய ஏசப்பாவோட சிலுவையில 2 கள்ளனுங்க நின்னாங்கல்ல, அதுல ஏசப்பா கிட்ட கேட்டான்ல ஒருத்தன், நீருடைய ராஜ்யத்துல வரும் பொழுது என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கள்ளன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் விசுவாசத்தோட கேட்டான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து சொன்னாரு, நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து எனக்கு ஜீவன். உலகத்துல என்ன போராட்டம், என்ன வேதனை, என்ன அவமானம், என்ன அடி, என்ன வலி, என்ன துக்கம், என்ன மரணம் வந்தாலும் சாவு எனக்கு ஆதாயம். எனக்கு தேவையெல்லாம் நான் எவ்வளவு பரிசுத்தமானன்னு என்ன ஆண்டவர் சமூகத்துல பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இல்லை, அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், கிருபை உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளுவது. செபிப்போமா. கிருபையும் இரக்கம் நல்ல தகப்பனே, அந்த கள்ளனுக்கு கிடைச்ச கிருபை எங்க ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. அன்னைக்கு சொன்னீங்கல்லப்பா, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அதே விசுவாசத்தோட உங்க பாதபடியில நிற்கிறோம். நீங்க போதும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையில் கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.